guys, welcome back to our channel. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஃபயர் கேமர்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் பீட்டா எடிஷன். நம்ம ஆல்ரெடி பார்ட் 3 வரைக்கும் போட்டிருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். ப்ளஸ் நாங்கள் கொலன்னு பேசாமல் கேம் பிளேயில் போயிடலாம். ப்ளஸ் நான் வந்து அயன் மூலம் செஞ்சுருப்பேன். அவன் வந்து இந்த வீடு நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன்னு நினச்சி செஞ்சேன் கைஸ். ஆனால் நான் ரெக்கார்டே பண்ணல. பாருங்கள் உள்ள அயன் கோலம் இருப்பான். இன்றைக்கி வந்து நம்ம இந்த பாட்டில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூலும் மைனிங்கும் பார்க்க போகிறோம் கைஸ். வாங்க கேமுக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம வந்து ஸ்விம்மிங் பண்ணுறதுக்காக நம்ம எங்கே பண்ணலான்னா ஸ்விம்மிங் பூலு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கு. இங்கே பண்ணிக்கலாமா? ஆச்சு ஒரு ஸ்விம்மிங் ஸ்லைடு மாதிரி கைஸ். 3 3 1 4 1 5 into 5 பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 இதுதான் கைஸ். நம்மளுக்கு குட்டியாக தான் கொஞ்சம் பண்ண போகிறோம். இதெல்லாம் தோண்டிக்கலாம். ஆழம் வந்து ஒரு பிளாக் தோண்டியாச்சு. 2 3 1 2 3 இருங்க ஒரு பிளாக்கா 2 பிளாக்கு எத்தனை பிளாக் தோண்டிட்டு இருக்கோம். இருங்க புதுசே பார்த்துடலாம். வந்து தேவையில்லாமல் ஏதாச்சும் பண்ணிட்டோன்னா அதுக்கு வந்து வைக்கிறதுக்கு டேட் வந்து இங்கே வச்சுக்கலாங்க. 1 2 3 இருங்க 1 2 3 ஆமாம் கைஸ் 3 பிளாக் தோண்டியிருக்கோம். 4 5 அது புள்ளி வச்சுக்கோம். பிகாக்ஸ் இருக்குது. ஐயோ அடி வந்துருச்சு கைஸ். இன்னும் இந்த கார்னரில் தோண்டி பார்ப்பதான் நம்மளுக்கு தெரியும். 1 2 3 4 5 அவ்வளோதான். ஒரே டவுட்டு பிகாஸ் வச்சுட்டோன்னா லைட்டாக பசங்க பண்ணுறோம். அவ்வளோதான் கைஸ். கையிலே தோண்டிடலாம். அதுக்கு தோன்றா நம்ம வந்து அடுத்த பாட்டு என்ன பண்ணுறான்றதையும் கமெண்ட்டில் போட்டுருவேன். இன்றைக்கி நான் வந்து மைண்ட் பண்ணி ஏதாச்சும் ஒரு ரேர் ஐட்டம் எடுக்கணும். அதுதான் இன்றைக்கி என்னோடய டார்கெட். இது போய் சமைச்சு வச்சு மைண்ட் பண்ணி ஒரு ரேரான ஐட்டம் கிடைக்கணும். நம்ம இந்த வேர்ல்டுக்குள்ளே வந்து என்ஹான்ஸ் பண்ணோம்னா ஒரு குட் பாயாக இருக்கிறோம். தேவையில்லாமல் வந்து வில்லேஜர்லாம் அடி கொல்லக்கூடாது. அது மாதிரி நினச்சிட்டோம்னா நம்ம வில்லேஜர் பண்ணுற வேலையை பார்த்தா கொண்டுணும் தாங்க இஷ்டம். சரிங்க இன்னும் ஒரே பிளாக் மட்டும் தோண்டிக்கலாமா? ஏன் சொல்கிறேன்னா இப்போ நான் வந்து இன்னொரு பிளாக் வந்து இங்கே கோபிள் ஸ்டோன் வைக்க போகிறேன். கோபிள் ஸ்டோன் வச்சு அடிச்சிட்டோன்னா பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும். நம்ம வந்து அடுத்த பாட்டில் வந்து வாட்ச் டவர் பண்ணலாம். வாட்ச் டவர் அப்புறம் ஏரியாவை கொஞ்சம் காம்பவுண்டு அந்த மாதிரிலாம் போட்டு வச்சுக்கலாங்க. இன்னும் ஒரே ஒரு சைடு மட்டும் உடச்சிக்கலாம்.
இந்த சைடு வச்சா நேற்று சவல் வச்சுருந்தாலும் வச்சுட்டு இருக்காங்க. சரி இதுவும் பார்த்துக்கலாம். ஞாபகம் வச்சுருந்தேன் எக்ஸ்ட்ராவால் அப்படி வரக்கூடாது. இந்த சைடு வச்சிட்டோம். இப்போ நைட் ஆகிடுச்சுன்னா உள்ள ஜாம்பிஸ் வந்துடுவாங்க இல்லையா, நைட்டுக்குள்ளே நம்ம முடிக்கிறோம். சொல்லின்னு வரடா. தண்ணி தாங்க தூரமாக இருக்கு, 2-3 பாக்கெட் தான் இருக்கு. ஐயோ லேக் அடிக்குது. லேக் அடிச்சா நல்ல சகுனமே இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டாங்க கஷ்டப்பட்டு தோண்டிட்டோம். 2 சைடு தோண்டிட்டோம். இப்போ வந்து 3வது சைடு. சிக்கு புக்குன்னு சவுண்ட்லாம் வருது. ஓடுறா டக்குன்னு ஓடுறா. உடையிறாங்க பொறுமையா. ஓடுறா. மூணு சைடு உடைக்கணும். சக்ஸஸ்ஃபுல்லி 3 சைடு உடைச்சிட்டோம் கைஸ். போய் ஐயோ பிக்காக்ஸ் வச்சு உடைப்போம். இருங்க சண்டை கோபுல் ஸ்டோன் இருக்கா? இப்போ வச்சுருக்கேன், கொஞ்சம் வச்சுருக்கேன். ஏதோ வந்து ஸ்விம்மிங் பூல் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னா அடுத்த பாட்டில் நம்ம மைனிங் பண்ணிக்கலாம் நான் நினைக்கிறேன். இதை எடுத்து இங்கே வச்சுக்கலாம். இதை எடுத்து இங்கே வச்சுக்கலாம். வந்துட்டு இங்கெல்லாம் சுற்றி போகும். ஐயோ நைட் ஆகுது கைஸ், அவங்க நம்ம மழை போயிடலாம். நைட் ஆயிடுச்சு, நம்ம வந்து காலைல வந்து படுக்க மாட்டாங்க கைஸ். நமக்கு வந்து இப்போ பைத்தியம் முடிச்சுவோம். இந்த உலகத்தில் ஈவினிங் ஆச்சுனாங்க பாருங்களா, அப்படியே ஃபுல்லு ஒரு மாதிரி ஆரஞ்சு ரெட் ஆயிடுச்சு கைஸ். பார்க்க பிளட் மூன் மாதிரியே இருக்குல்ல இந்த சீனை, நல்லா இருக்கு. சூரியன் தான் அப்படி ஃபாஸ்ட்டாக போயிடுது. வாங்க நம்ம தூங்கிடலாம். படுத்துட்டோம் கைஸ், ஸ்லீப்பிங் த்ரூ த நைட். வாங்க நம்ம போகும்போதே கொஞ்சம் காபுல் ஸ்டோன் எடுத்துகிட்டு போயிடலாம். அப்படியே காபுல் ஸ்டோன் இல்லையோ, இல்லை கைஸ் காபுல் ஸ்டோனு பரவாயில்ல, வாங்க பார்த்துக்கலாம். காற்றா பண்ணுமா காபுல் ஸ்டோன் எனக்கு தெரிஞ்சு உள்ளே மட்டும் அடைச்சிட்டு நம்ம மேலே வந்து ஸ்லைடெலாம் நம்ம உள்ளே பண்ணிடலாம்.
காபிள் ஸ்டோன் இருக்குது கைஸ், போயிட்டு வச்சுட்டு வந்துடலாம். காபிள் ஸ்டோனுக்கு நான் எங்கே கைஸ் போவோம் அப்போ? சரி இருங்க கைஸ், காபிள் ஸ்டோன் போயிட்டு மைண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். அப்பாடா கைஸ், ஒரு வழியாக ஒரு 2 ஸ்டாக் ஆஃப் காபிள் ஸ்டோன் வந்து மைண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். வாங்க கைஸ், ஸ்விம்மிங் பூல் பண்ணுறதுக்காக விட்டு காபிள் ஸ்டோனே பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ஈஸியாக தான் கைஸ் இருக்குது காபிள் ஸ்டோன் மைண்ட் பண்ணுறது. சலினா சொல்லலாம். போய் குதிச்சிட்றா, கீழே வைக்கணும்ல கைஸ், அதனால தான் கைஸ் குதிச்சிட்டேன். கீழே தோண்ட பாருன்ட்டு ஒரு பிளாக் போயிட்டு பரவாயில்ல விடுங்க. போய் இங்கே தெரியாமல் வச்சிட்டேன் கைஸ். ஒன் டூ த்ரீ அதுதான் கைஸ், காபிள் ஸ்டோன் வந்து புல்லு வச்சிட்டோம். வந்து நம்ம என்ன பண்ணோம்னா வந்து ரைடு மாதிரி இதுன்னு வச்சுக்கலாம். இங்கே 2 குதிச்சுட்டு 1 2 1 2 1 2 1 2 1 2 ரைட் போடணுங்களா கைஸ்? வந்துட்டு என்ன பண்ணலாம்? போயிட்டு படி எடுத்துட்டு வரலாம் கைஸ். ஏணி நம்ம வந்து ஏணி உருவாக்கி அது மேலே போடணும். ஏணி இருக்கா என்கிட்ட? ஏணி ஒன்றே ஒன்றாங்க கைஸ் இருக்கு. ஃபஸ்ட்டில் போயிட்டு லேடர் கைஸ், இது கஷ்டமாக இருக்கு. கோபிள் ஸ்டோன் டைப் பண்ணிட்டேன். ரெடி ஸ்டிக்கு தேவையா? வச்சுக்கலாம். என்ன கைஸ் லேட் இருக்காங்க? வச்சுக்கலாம். எப்படி வைக்கணும்னு வர தெரில. இன்னும் ஒரு ஸ்டிக் வேணும் போல். சரி அவங்க பார்த்துக்கலாம். இதே பார்த்துக்கணும் தான் நான் நினைக்கிறேன். ஒரு லேட் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுக்கலாம். 3 4 5 6 வயசு பார்த்தாது. நான் இங்கே இது வச்சுட்ருப்பேங்க டெஸ்ட்டில். அதில் வந்து லேண்ட் செஞ்சுக்கலாம். டெஸ்ட்டில் வந்துட்டு ஸ்டாக் லேடர். ஓகே இது நம்மளுக்கு வேணும். அவங்க வெளில போயிடலாம். ஓகே வந்துட்டு
பண்ணிட்டு படிக்கட் மாதிரி செய்யணும்ல. இது படிக்கட் மாதிரி இவ்வளோ செய்யணும். கோபிள் ஸ்டோன்ல ஆட்டான் இது எடுத்துக்கலாம். போட்டேன். கரெக்டாக வந்துட்டு மைண்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக தான் பண்ணுறேன்னா ஒன்றுமே தெரியலையா? இது தப்பாக போட்டேன். இந்த காட்டு மாதிரி போகணும். இருங்க மேலே ஏறி பார்க்குறேன் இது கரெக்டாக தான் இருக்கான்ட்டு. ஆமாம் கைஸ், கரெக்டாக தான் கைஸ் இருக்கு. அடேய் கோபிள் ஸ்டோன் காலியா? சரி இருங்க கைஸ், திருப்பி வாங்கி மட்டும் வரலாம். மைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கைஸ். இதே இடத்துல ஒரு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் ஒரே ஒன்று மட்டும் வச்சு போயிடலாம். அவங்க ஓடிடலாம் நல்லா சாமி வந்துடும். எதா டக்கு டக்கு டக்குன்னு தூங்குறான். ஸ்விம்மிங் பூல் வர பண்ணிட்டோம். குஷியாக இருக்கே. ஏதோ சிக்கன் ஆயிடுச்சு கைஸ். எங்கேயோ தப்பு பண்ணிட்டேன். யாரும் பார்த்துக்கலாம். ஐயோ தெரியாமல் போட்டேனே. அப்புறமா பார்த்துக்கலாம் கைஸ். ஒரு பாக்ஸ் முன்னாடி போட்டிருக்கணும். பார்த்துக்கலாம் கைஸ். அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சிருச்சு கைஸ். இல்லையே இது கோளாறு வச்சுக்கணும். கைஸ் இது கோளாறு வச்சுக்கணும். ஒழுங்காக வச்சிடலாம் படிக்கணும் மாதிரி. கோபிள் ஸ்டோன்லையே
ஐயோ இங்கேயோ தப்பு பண்ணிட்டு இருக்கிறேன் கைஸ். இங்கே 2 கோவில் ஸ்டோன் கிடக்கும். இது பாருங்க வந்து இங்கே வச்சிடலாம். தலைகளை வரும். இங்கேயோ தப்பு பண்ணிட்டோம் கைஸ். ஓகே இது வரைக்கும் கரெக்டாக பண்ணிட்டேன். இங்கே தானே வைக்கணும். சரி இங்கே இப்போ மைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். கைஸ் இங்கே தப்பு பண்ணிட்டேன். ஓகே இங்கே வச்சுட்டு இருக்கணும். இப்படி அதுதான் கைஸ் ஸ்விம்மிங் பூல் ரெடி. ஏ ஸ்விம்மிங் பூல் ரெடி பண்ணிட்டோம் கைஸ். பெருமையாக இருக்கு. ஆக்சஸும் மைண்ட் பண்ணுவாங்க கைஸ். ஸ்பீடாக மைண்ட் பண்ணுவான். பொறுமையாக மைண்ட் பண்ணிட்டு இருக்கான். வந்து அன்லிமிட்டட் வாட்டர் ஃபார்ம் பண்ணி நம்ம பேசாமல். சரி இருங்க ஃபஸ்ட்டு நம்ம ஸ்விம்மிங் பூல் பண்ணிட்டேன். வாட்டர் ஃபார்ம் பண்ணிட்டு அப்போ ஸ்விம்மிங் பூலுக்கு வந்து தண்ணி ஊற்றலாம். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ 4 பக்கெட் தண்ணி வேணும் கைஸ். ஒரு பக்கெட்டு தான் இருக்கே. இப்படியே 4 வாட்டி பிடிச்சிட்டு வரணும் கைஸ். ஓய் பசிக்குது எனக்கு. இப்போதான் கைஸ் பார்க்குறேன். எனக்கு அன்லிமிட்டட் வாட்டர் ஃபார்ம் வந்து என்ன பண்ணலாம். கைஸ் வீட்டுக்கு கொஞ்சம் பின்னாடி சைடில் ஒரு இடம் இருந்துச்சு. அங்கே பண்ணிக்கலாமா. இங்கே தான். ஆனால் இங்கே வேறு ஏதாச்சும் நல்லா இருக்கும். ஒரு கொஞ்சம் ஒரு 4 பிளாக் இடம் வந்தால் போதும் கைஸ். இங்கே பண்ணிடலாம் பேசாம. ஒன்று 2 3 4 அதுதாங்க வந்துட்டு ஒரு பக்கெட் தண்ணி. அப்போ போயிட்டு தண்ணி பிடிச்சிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். எவ்வாடா வந்துட்டேன் கைஸ். தண்ணி ரொம்ப தூரம் பிடிச்சிட்டு வந்துட்டா. திருப்பி இங்கே ஒரு பக்கெட் 2 பக்கெட் ஊற்றிட்டோம். வந்துட்டு திருப்பி இன்னும் 2 பக்கெட் பிடிச்சிட்டு வரணும் கைஸ். பிடிச்சிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். அப்புறம் கைஸ் 2வது பக்கெட்டை பிடிச்சிட்டு வந்துட்டேன். இன்னும் ஒரே ஒரு பக்கெட் மட்டும் பிடிச்சிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். கடைசி பக்கெட்டு பிடிச்சிட்டு வந்துட்டேன் கைஸ். ஒன்று ஊற்றிடலாம். இது ஸ்விம்மிங் பூலில் வந்து எங்கேயோ தப்பு செஞ்சிட்ருக்கோம். கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி ஏறி பார்த்துக்கலாம் கைஸ். இப்போ தண்ணி எங்கேயாச்சும் கொட்டிக்க போகுது நினச்சேன் கைஸ். ஐ நாங்கள் திருப்பி மழை போயிடலாம். மேலே வந்துட்டோம். இங்கே வந்து ஒரு 2 கோபிஸ் வச்சுக்கலாம். அப்போ தான் கைஸ் கரெக்டாக இருக்கும். ஸ்டார்டிங் வந்து 2 கோபிஸ் வச்சுக்கலாம். சைட்லேயே வைக்கணும். அப்போ தான் தண்ணி வந்து சைடில் வராமல் இருக்கும். கோபுல் ஸ்டோன்லேயே பேசாமல் சைடில் விட்டு வச்சிடலாம் கைஸ்.
இன்வென்ட்ரியில் போய்ட்டு கேக்ஸு சைடில் விட்டு போட்டுடலாம். இங்கே பார்க்க டிசைனாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். இருங்க திரும்பி பார்த்துக்கலாம் ஒரு வாட்டி. போட்டுக்கலாம். பொறுமையாக அரங்கிடலாம் படிக்கட்டை விட்டு. அவங்கள வச்சுக்கலாம். கைஸ் நைட் ஆக போகுது, தூங்கிடலாம். வாங்க கைஸ், இது ரொம்ப லாங் வீடியோ ஆயிடுச்சு. ஸ்விம்மிங் பூல் கட்டுறது முடிச்சிருவோம் கைஸ். டே 3 ஆஃப் ஸ்விம்மிங் பூல் இது அப்படின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா 3 இருக்கே, ஒரே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் செஞ்சுக்கலாம் கைஸ். டக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் எங்கடா? தூங்கிட்டு காலைல பார்த்துக்கலாம். அதர் ஃப்ரெண்ட்ஸு ஸ்டிக்கு தேவையா? அவ்வளோதான் கைஸ், ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சிட்டோம். அவ்வளோதான் முடிச்சிட்டோம் கைஸ். காலான்னு ஒரு பிளாக்கை வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். அவங்க ஃபுல்லாக அவ்வளோதான். மேலே போயிட்டு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஃப்ரெண்ட்ஸ் 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 கைஸ். நம்ம வந்து போயிட்டு தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வந்துடலாம். ஓடுங்க கைஸ், தம்மு டிம்முன்னு ஷார்ட்லாம் வாங்குகிறோம். வாங்க கைஸ், அன்லிமிட்டடாக பார்க்கலாம். இது அன்லிமிட்டடாக இல்லையான்னு ஒர்க் பார்க்கலாம். ஒர்க் பண்ணி ஃபஸ்ட்டு இங்கே தண்ணி ஊற்றிக்கலாம். ஐயோ அப்படின்ட்டு இங்கே இன்னொரு பிளாக் வைக்கணும். தானே பார்த்தேன் கைஸ், இதோ தப்பாக இருக்கே அப்படின்ட்டு. நேரத்துக்கு தண்ணி வெளில போயிட்டுருக்கோம். கைஸ் கஷ்டம், குறுக்கையில் யார் தெரியாமல் போட்டேன். தண்ணி இங்கே இருக்கட்டும். திருப்பி தண்ணியை குடிச்சு வந்துடலாம் கைஸ். ஆட்டோமேட்டிக் தண்ணி ஃபார்ம் ஒர்க் ஆகுது.
சுற்றி மான்ஸ்டர்ஸ்லாம் அவங்க அது நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து போட்டுடலாங்க. அப்புறம் ஜாம்பி வந்து தண்ணிக்குள்ளே வந்துச்சுன்னா நம்ம அடுத்த பாட்டில் பார்த்துக்கலாம். ஸ்விம்மிங் பூல் மட்டும் நம்ம இந்த பாட்டில் வந்து செஞ்சிடலாங்க. நிறைய தண்ணி நான் குடிக்கிறேன், தண்ணியாக மாட்டேங்குது. இதுதான் கைஸ் அன்லிமிட்டட்ன்றது. இப்போ நான் மட்டும் அன்லிமிட்டட் சைல்டு தான் அங்கே வரைக்கும் போய்ட்டு வந்துட்டுருக்கணும் கைஸ். டகடம் 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 டம். இந்த வேர்ல்டில் நான் வந்து அக்கார்ந்து கொண்டு கிரியேட்டிவ் போகக்கூடாதுன்னு இருக்கிறேன் கைஸ். அதுதான் நம்ம வந்து வேலை. கிரியேட்டிவே நம்ம போகக்கூடாது. ஓய் இன்னும் ரொம்ப அவங்க கம்மி பண்ணலாமேன்னு போட்டால் கீழே வந்துச்சு. டக்குன்னு போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்துடலாம். போடுறோம் கைஸ், தண்ணி குடிச்சிட்டு வரோம் போகிறோம். ஸ்விம்மிங் பூல் பக்கத்துலேயே பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். பரவாயில்ல விடுங்க, பார்த்துக்கலாம். நம்ம தான் கஷ்டப்பட்டு ஸ்விம்மிங் பூலும் பண்ணிட்டோம். அடுத்த பாட்டில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் போட்டுக்கலாம் கைஸ். கஷ்டமாக இருக்குது கைஸ், ஒரு வாட்டி ஓடி போயிட்டு வரணும். சைடு ஊற்றிட்டே கீழே வர ஊற்றணும். எல்லா சைடும் ஊற்றினாலே போதும்ல, சைடு ஊற்றினாலே போதும். இருந்தாலும் நடுவில் போய் மாட்டிக்கிட்டோன்னா என்ன பண்ணுறது? தண்ணி அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் கைஸ் நடுவில். இங்கே தண்ணி வேஸ்ட்டாக ஊற்றிட்டேன். ஓடிட்டு தான் இருக்கணும். இருங்க கைஸ், கிரியேட்டிவ் போயிட்டு கண்டிப்பாக பண்ணவா. என்ன கைஸ் இது? ஐயோ ஒன்றுமே புரியலையா? கைஸ் கிரியேட்டிவ் ஒரு வாட்டி போய்க்கலாம். ஸ்விம்மிங் பூல் மட்டும் செஞ்சுக்கலாம் கைஸ், கிரியேட்டிவ் போய்க்கலாம். இது ரெஸ்ட் கேம் கொடுத்து வாட்டர் பக்கெட் WATER ஸ்பேஸ் வச்சுப்போம். ஊத்துறா இருங்க கைஸ், கம்மி பண்ணிக்கலாம்.
இங்கே மட்டும் ஒரு இடத்துல பள்ளமாக இருக்குமே தெரியும். அவ்வளோதான் கைஸ், முடிச்சிட்டோம் கைஸ். நம்ம வந்து செட்டிங்ஸ் போய்ட்டு சர்வேல் போய்க்கலாம் கைஸ். ஓகே கைஸ், அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. மறக்காமல் பார்க்குறவங்கள லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் நான் வந்து ஒரு ஆஃப்லைனில் வந்து இதை சுற்றி இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் போட்டு வச்சிட்றேன் கைஸ். ஓகே, டாட்டா பை பை கைஸ். வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பை பாய் ஃப்ரம் ஃபயர் கேமர்ஸ் கைஸ். பை பை கைஸ். பை பை.